நேரடியா RSS அமைப்பில் இருந்து ஒரு சீக்கியர் வந்து என்னோட வந்து என்ன அலுவலகத்தில் பேசுறாரு. சமரசத்துக்கு சத்தியம் பேசுறேன் நான். என்கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க என்ன மோடிக்கு ரொம்ப இஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாச்சே. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சீமான் வரணும், சீமான் வரணும், என்ன வேணாலும் செய்யலாங்கிறாரு. நீங்க என்ன மோடிக்கு ரொம்ப இஷ்டம், வரணும் சீமான் வரணும், என்ன வேணாலும் செய்யலாங்கிறாரு. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கணும்னு. முடிஞ்சு கதை முடிஞ்சு. நானும் என் தம்பி மருத்துவர் சிவகுமார் உட்கார்ந்துருக்கான். அழகா தமிழ் பேசுறாரு. எப்படி பேசுறாரு அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேங்க, நான் சரி வர மாட்டேன். அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க, நான் கேட்க. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். துண்டிச்சா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தி ஒருத்தர் அனுப்பி விடுது. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க. என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? வரணும் சீமான் வரணும், என்ன அந்த தம்பி சேலத்து தம்பி அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. இதேதான் துண்டிச்சா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தி ஒருத்தர் அனுப்பி விடுது. அந்த தம்பி சேலத்து தம்பி அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. இதேதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, பண மதிப்பிழப்புல நான் பேசுனதெல்லாம் உங்களால் தானேயா பேசியிருக்கணும் அப்படின்னு. பேசியிருக்கணும், பேசலையா, நான் என்ன செய்யறதுன்ற எத்தனை கேள்விகளை நான் எடுத்து முன் வச்சேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு. ஒன்றுக்கும் பதில் இல்லை. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். ஏயா பஸ்ல வரும்போது ஒரு ஆளுக்கு பேச்சு தொட தேவை. கண்டிப்பா இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? அட பையல இவ்வளவு நேரம் ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர. டேய் டேய் டேய், இப்போது இருக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைச்சு பேசுறார். எங்க இருக்கீங்க பாக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல இருக்கேன். அந்த பக்கமா நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கமா நான் வந்துக்கிட்டு இருக்கேன். தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு.